உண்டு? அல்லாஹ்வுக்கு தான் உண்டு. இதுல சந்தேகமே கிடையாது. அதே இறைவன் என்ன சொல்றான் குர்ஆன்ல, ஆலிமுல் கைபி ஃபலா யுஹிரு அலா கைபிஹி அஹதன். இறைவன் மறைவான ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். இல்லா மனிர்தலா மிர் ரசூலின், தான் விரும்புகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை தவிர. அப்ப அந்த இறைவனை சொல்றான் ரசூலுக்கு அந்த மறைமுக ஞானம் உண்டு, ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ரெண்டையும் தான் வித்தியாசப்படுத்துறோம். எப்படி வித்தியாசப்படுத்துறோம்? இறைவன் மறைமுக ஞானம் தெரிஞ்சிருக்கிறான்னு சொன்னா தானாக தெரிஞ்சது யாரும் சொல்லிக் கொடுக்கல. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுக ஞானம் உண்டு அப்படின்னு நம்ம சொன்னா அது இறைவன் சொல்லி கொடுத்தது, தானா தெரிஞ்சதல்ல. அந்த டிஃபரன்ஸ் வரும்பொழுது இறைவன் வேற, இறைவன் அடியார் வேறன்னு புரிஞ்சுக்கொள்றோம். அப்ப இறைவனுக்கு இறைவன் உண்டு, ஆக யாருக்கும் கிடையாது அப்படி மறுக்க தேவையில்லைங்க. அப்படி மறுத்தா குர்ஆன் வசனத்தை மறுத்துறோம். அதே போல இறைவனுக்கு தான் சிவா இருக்குது, யாருக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, இன்னி உபுரில் அக்குமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை மறுத்துருவோம் நம்ம. அதனால ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம கையாளுங்கிற பார்க்கணும். அதே போல பாருங்க, குழந்தை கொடுக்கறது யாரு? நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் தஆலா தான். அவனை தவிர யாருக்கும் சக்தி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், யஹ்பு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹ்பு லிமன் யஷாஉ ذுகூர். நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தையை கொடுக்கறான், நாடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கறான். அவன் முடிவுக்கு வந்துட்டோம், அல்லாஹ்க்கு தான் சக்தி உண்டு. அதே குர்ஆன்ல பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நான் குழந்தையை கொடுக்கறேன் அப்படிங்கறாங்க. இப்ப இதுக்கு எப்படி நம்ம புரியுறது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு நான் குழந்தையை தர்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேங்கிறாங்க. அப்ப புரிய மாதிரி புரியணும். அல்லாஹ்க்கு மட்டும் தான் சொன்னா அந்த அளவை தப்பா சொல்லிட்டான்னு வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தப்பா சொல்லிட்டான்னு வரும். அப்ப அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் அனுப்புனது? அல்லாஹ் தஆலா தான். யார் சொல்ல சொன்னது? அல்லாஹ் தஆலா தான். அப்ப அந்த தப்பா அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னா வந்துரும். அதனால ரெண்டையும் நம்ம பகுத்து பார்க்கிறோம். உண்மையான சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு தான், முடிச்சிடணும். மற்றதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் கொடுத்துன்னு வரும்பொழுது உயிராளங்களும் கொடுப்பான், மருத்துவங்களும் கொடுப்பான். மருத்துவம் கொடுக்க மாட்டான் நீ சொன்னீங்களா, ஆதாரங்கள் நம்ம தருவோம். அது ஷிர்க்கும் கூடாது. மையத்தா இருந்தா கேட்டா ஷிர்க், உயிராயிருந்தா ஷிர்க் இல்லைன்னா உயிர் அல்லாஹ்வா போயிடுவாங்க. அதான் விளக்கம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது. குர்ஆனை விளங்கு, குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றோம்னு சொல்லிக்கிறோம், சரியா விளங்கணும் அப்படிங்கிறோம் நம்ம. அதுதான் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற ஆசைப்பட்டதுல தவறல்ல, அது சரியா புரியாததுதான் அது. அப்ப ஒழுங்கா புரிஞ்சுட்டா எல்லாமே சரி. இப்ப இன்னொன்னு சொல்றேன், மூத்தாக்குற சக்தி யாருக்கு இருக்கு? எல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சக்தி இருக்கு, வேற யாருக்கு இல்லை. உண்மைதான், நம்மளும் அப்படிதான் நம்புறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் தஆலா தான் மூத்தாக்குறான். அதே அல்லாஹ் என்ன சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க மலக்குல் மௌத் தான் உங்களை மூத்தாக்குறாருன்னு சொல்லுங்க. அப்ப எப்படி புரியுறது? அப்ப அல்லாஹ்க்கு மட்டும்தான் அப்படிங்கறத நம்புறோம். அப்ப இந்த வசனம் பொய்யா? இதுவும் சரிதானே, அல்லாஹ் தானே இதையும் இருக்கான். அப்ப புரியுற மாதிரி புரியணும். உண்மையான சக்தி அல்லாஹ்வுக்கு, அந்த அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்துக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறான் இந்த காரியத்தை செய்ய. அதனாலதான் இப்படி இறைவன் சொல்றான். இப்படி புரிஞ்சுட்டா சிக்கலே கிடையாது. இப்படி இறைவனுக்கு தனக்கு இருக்கிறது மத்தவங்களுக்கு உண்டுங்கிறது சொல்றது ஒன்றல்ல என்றல்ல. இப்ப பாருங்க அல்லாஹ் சொல்றான், ஃபைதா சவ்வைதுஹு வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, ஒரு மனிதனை படைத்து சரியான முறையில் படைத்த பிறகு நான் என்னோட ரூஹ ஊதுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல பாருங்க நபிலாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு தாயுடைய வயிற்றுல குழந்தை இருக்கும்போது 4 மாசம் ஆயிட்டாக்கா மலக்கு வந்து ரூஹ் ஊதுறாரு. அல்லாஹ் சொல்றான் நான் ஊதுறேன். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு இப்படி சொல்றாங்க. அப்ப என்ன, ரெண்டு சரிதான். ஏன் இந்த இப்ரீஸ் இந்த மலக்கை யார் அனுப்பி வச்சது? அல்லாஹ். அதனாலதான் அவங்க ஊதுறாங்க. அப்ப உண்மையான சக்தி அல்லாஹ், அந்த இறைவன் மலக்களை வச்சு வேலை வாங்குறதுனால அவங்களே செய்யற மாதிரி சொல்றது. இந்த மலக்குக்கு தனி சக்தி கிடையாது, அல்லாஹ் கொடுத்தது. இப்படி புரியுறோம். அதே போல பாருங்க, ஹிதாயத்து யாருனாலும் கொடுக்க முடியும்? ஹிதாயத்து அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும், வேற யாருக்கும் முடியாது. இதை நம்ம நம்பித்தானே இருக்கிறோம். மை யஹ்தில்லாஹு ஃபவல் முஹ்ததி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டினானோ அவங்க தான் நேர்வு பெற்றவங்க, அல்லாஹ்வுக்கு தான் சக்தி இருக்கு. அதே அல்லாஹ் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நீங்களும் நேர்வழி காட்ட போறீங்க அப்படிங்கறான். நம்ம புரியணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அப்ப இந்த வசனத்தை என்ன செய்யறது? குர்ஆன்ல இருந்து எடுத்துடலாமா வெளியே? அப்ப புரியுற மாதிரி புரியணும். அல்லாஹ் தான் சக்தி, அந்த வேலையை வாங்குறது ஸல்லல்லாஹு அவங்க மூலமாக. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது, அதே போல மன்னித்தல் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா தான் மன்னிக்கிறான். அதே இறைவன் மக்களை மன்னிக்கிறாங்கன்னு எத்தனை வசனம் முந்தின அமர்வில் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தா இறைவன் தனக்குள்ளதையே கூட தன்னுடைய அடியார்களுக்கு இருக்கிறதா சொல்றான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, மலக்குல் மௌத் அப்படிங்கிறோம். மௌத்தாகிற அல்லாஹ் மட்டும்தான். மலக்குக்கு சொன்னா இருக்கிறதா சொல்லி காட்டினான். ஷிஃபா கொடுக்கறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஹிதாயத்து காட்டுற அல்லாஹ் ஒருவனுக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மாதிரி சொல்லி காட்டுறான். இப்படி தானே புரியணும். சரி, உயிரா இருந்தா காதுல கேட்குது, மையத்தான் கேட்க மாட்டேங்க அப்படின்னு கேட்கலாம். மையத்து கேட்குங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இன்னஹு லயஸ்மஉ கர்அன் ஆலிஹிம், நிச்சயமாக மையத்து கேட்குது. அடக்க செஞ்சுட்டு திரும்பி வர்றாங்கல்ல, நடக்கும்போது எரிகின்ற காலனி சப்தத்தை கேட்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மையத்து கேட்குதுன்னு நம்ம ஆதாரம் வச்சுட்டாங்க. மையத்து கேட்காது என்பது அந்த அணியினுடைய வாதம். அவங்க என்ன செய்யணும்? குர்ஆனில இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ நேரடி ஆதாரம் தரணும். அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறான், மையத்து கேட்க ஆதாரத்தை தரட்டும், ஒரு வசனத்தையா தரட்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, மையத்து கேட்காதுன்னு ஒரு ஹதீஸையா தரட்டும். ஆனா மையத்து கேட்குங்கிறது நம்ம புகாரில வந்து ஹதீஸ் வச்சுட்டோம்.